சிறிது நேரத்துக்கு முன்பு ஒரு முக்கியமான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானின் புதிய தலைவர் முஸ்தபா கமேனி அவர்கள் நாட்டிற்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இந்த செய்தி ஈரான் அரசு தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்டது. அதில் முஸ்தபா கமேனி அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக போரை தொடங்கிய பிறகு முதன்முறையாக முஸ்தபா கமேனி பொதுமக்களுக்கு பேசுகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் கூறியதாவது, எங்கள் வீரர்கள் கொல்லப்பட்ட ரத்தத்துக்கு பழிவாங்காமல் ஈரான் அமைதியாக இருக்காது. மேலும் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அனைத்து அமெரிக்க ராணுவ தளங்களும் உடனடியாக மூடப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அந்த தளங்கள் மீது தாக்குதல்கள் தொடர்ந்து ஈரானால் நடத்தப்படும் என்று எச்சரித்துள்ளார். அதே நேரத்தில் ஹோர்முஸ் கடற்பகுதி தொடர்ந்தும் மூடப்பட்டிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதை அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுக்க ஒரு முக்கிய ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். முஸ்தபா கமேனி என்பது போரின் முதல் நாளிலேயே அமெரிக்காவும் இஸ்ரேலும் கொன்றதாக கூறப்படும் முன்னாள் ஈரான் உயர் தலைவர் அயதுல்லா கமேனியின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் அவர்களின் மகன் இந்த போரில் முஸ்தபா கமேனி சிறிது காயம் அடைந்ததாக கூறியிருந்தார். ஆனால் தற்போது அவர் உடல் நலத்துடன் இருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முஸ்தபா கமேனி தற்போது எக்ஸ் ட்விட்டர் தளத்தில் ஒரு கணக்கை திறந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதில் அவர் தன்னை புரட்சி தலைவர் என்று அழைத்துக் கொண்டுள்ளார். இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர் இன்னும் தன்னை சுப்ரீம் லீடர் என்ற அதிகாரப்பூர்வ பட்டத்தை பயன்படுத்தவில்லை என்பதுதான். அதே சமயம் இந்த அறிவிப்பு ஈரான் ஜனாதிபதி மசூத் செபஸ்தியான் முன்பு கூறியிருந்த கருத்துக்கு முரணாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் செபஸ்தியான் முன்பு கூறியிருந்தார், வளைகுடா நாடுகளுக்கு எதிராக நடந்த தாக்குதல்களுக்கு மன்னிப்பு கோரியிருந்ததாக சொல்லியிருந்தார். ஆனால் ஈரானின் சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செயலாளர் அலி லாரிஜானி மற்றும் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பகர் கலீபா ஆகியோர் கல்ஃப் பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதலும் ஹோர்முஸ் கடல் நீரேறி தடையும் தொடரும் என்று தொடர்ந்து கூறி வருகின்றார்கள். இது தற்போது கிடைத்த ஓர் உலக நிலவரம். மீண்டும் ஒரு புதிய உலக நிலவரத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.